ஸோ நீங்கள் லோக்கலில் கடையில் சாப்பிட்டுட்டு இதே மாதிரி வாஃபிள்ஸ் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே லைக் இந்த கடையெல்லாம் இருக்கும்ல, அந்த கடையிலலாம் வந்து ஈஸ்ட் போட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து என்னடா இது வீட்டில் பண்ணால் இப்படி வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் ட்ரிக்கு. இதில் வந்து 2.5 கப் மைதா மாவு வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து அவ்வளோ சிம்பிள். ஆனால் என்னென்னா உங்களுக்கு டைம் ஆகும் கொஞ்சம். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து உடனே செஞ்சு உடனே சாப்பிட முடியாது. இது நைட்டு பண்ணிவிட்டு மார்னிங் தான் நம்ம செஞ்சு சாப்பிட முடியும். இப்போ வந்து இதுலேயே நான் வந்து 2 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். 2 இல்லை 2.5 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, நார்மல் ஈஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு 400லேருந்து 450 ml வந்து பால், வெதுப்பான பால் வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நம்மளோட ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும், அதுக்கு வேண்டி. ஓகே, ஸோ பால் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து பட்டர் வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுங்க. உருக்குன பட்டர். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1/2 கப் பட்டருக்கு 1/2 கப் பட்டர் தான் ஒரிஜினல் ரெசிபியில் இருந்துச்சு. பட் நான் வந்து 1/4 கப் எண்ணெய் 1/4 கப் பட்டர். ஓகே, ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் பால் தேவை. நான் வந்து 400 ml பால் ஆட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு 50 ml ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டோட்டலாக ஒரு 450 ml பால் தேவை. இதை வந்து நல்ல ஸ்மூத்தாட்டு, கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ஓகே, ரைட், அவ்வளோதான். நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சிம்பிள்னு பார்த்தீங்கல்ல. ஓகே, நம்ம பேட்டர் வந்து ஸ்மூத்தாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து விஸ்க் எடுத்துடலாம். இதுலேருந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சைடெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுற போகிறேன். இப்போ நான் நைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் ஒரு 9 o'clock இருக்கும். 9 o'clock நான் பேட்டரை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், ரூம் டெம்பரேச்சரில் நாளைக்கு மார்னிங் இதை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 10 hours 12 hours ரைஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த பேட்டர் பண்ணக்கூடிய பவுல் வந்து நல்ல பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நல்லா டபுள் ஆகும் உங்களுக்கு. ஓகே, அதனால் நான் பெரிய சைஸ் பவுல் தான் எடுத்திருக்கேன். இதை மூடி ரூம் டெம்பரேச்சரில் இதை நம்ம அப்படியே ஃபெர்மெண்ட் பண்ண விட்டுற போகிறோம். நாளைக்கு இதில் 2 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாஃபிள்ஸ் வந்து நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ சாட்டர்டே மார்னிங் வீக்கெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாஃபிள்ஸ் தான். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு கவர் போட்டுட்டு நம்ம இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் இல்லை, ரூம் டெம்பரேச்சரில். ஓகே, நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் காலையில். ஓகே, இது நெக்ஸ்ட் டே மார்னிங். நம்மளோட பேட்டர் பாருங்கள், ரைஸ் ஆகி கீழே கொலாப்ஸ் ஆகிருக்கு. பட் நல்லாவே வந்து ஓவர் நைட் ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, இப்போ வந்து இதை நல்லா லேசாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 2 முட்டை ஆட் பண்ண போகிறோம். 2 முட்டை, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ரெண்டு முட்டை ஆட் பண்ணியாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லை, பேக்கிங் சோடா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம்.
ஓகே, எக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணோன்னா பேட்டர் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குது, அது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த ஈஸ்ட் வந்து லைட்டாக கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்குது, பட் பேட்டர் வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது, அது ஒன்று. இன்னொன்று உங்களுக்கு இருக்கிற டவுட் வந்து நீங்கள் பாலை போட்டுட்டு, பாலில் தானே நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ணோம், வெளியே வச்சுருந்தீங்களே பால் கெட்டு போயிடாதா அப்படின்னு. ஆக்சுவலி பால் வந்து கெட்டு போகாது, பட் அது வந்து நம்ம தயிரெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஃபெர்மெண்ட் ஆகி லைட்டாக ஒரு சவர் டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் வந்து இந்த கிறிஸ்பினஸ், பெல்ஜியன் வாஃபிள் கிறிஸ்பி டெக்ஸ்சருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து வாஃபிள்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வாஃபிள் பேட்டரில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளஃபினஸ் கொடுக்கு பேட்டருக்கு. நானும் வந்து எதுக்கு நான் ஈஸ்ட் போட்டிருக்கோம் அப்புறம் எதுக்கு பேக்கிங் சோடான்னு நினச்சேன். பட் பேக்கிங் சோடா போட்டோன்னா அந்த பேட்டரே வந்து ரொம்ப லைட்டாக, இங்கே பார்த்தீங்கள்ல ஒரு மாதிரி லைட் டெக்ஸ்சரில் நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ என்னோடய வாஃபிள் மேக்கர் எடுத்திருக்கேன். இதை வந்து ஹீட் பண்ணிட்டு அந்த க்ரீன் லைட் தெரியுதுல்ல, இது வந்து மார்ஃபி ரிச்சர்ட்ஸ் பிராண்ட். இதை நான் உங்களுக்கு லிங்க்கு கீழே கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வந்து ஹாட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஆயில் வச்சு லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாஃபிளுக்கு மட்டும் ஜெனரஸாக ஆயில் அப்ளை பண்ணிப்பேன். ஏன்னா வந்து அது எப்படி வருது அப்படிங்கிறதே எனக்கு தெரியாததுனால அந்த குரூப்ஸ்க்கு இடையிலெல்லாம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் ஒட்ட வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் அப்ளை பண்ணணும் மேலே. சரி, ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பேட்டர் ஊற்றிடலாம். இந்த வாஃபிள் அண்ட் பேட்டரில் நமக்கு ஈஸ்ட் இருக்குது, அதனால நீங்கள் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஏன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால் நான் வந்து ஒரு குட்டி லேடில் 1.5 லேடில் தான் ஊற்றுறேன். ஓகே, இப்போ வந்து மூடி வச்சிடலாம். இதில் ஈஸ்ட் இருக்கிறதுனால இது வந்து குக் ஆகும்போது உங்களுக்கு அப்படி ரைஸ் ஆகும், அதனால தான் அப்படி சொன்னேன். இப்போ வந்து ஒரு 3 to 4 minutes இது வந்து குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பச்சை லைட் வந்துட்டு, ஆனால் நான் இன்னுமே திறக்கலை. ஏன்னா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் இந்த க்ரீன் லைட் ஆஃப் ஆகுற வரைக்கும் விட போகிறேன். அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, நம்மளோட லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் க்ரீஸ் பண்ணாலுமே எனக்கு மேலே வந்து லைட்டாக ஒட்டி இருக்கு பாருங்கள். அது எப்போவுமே ஃபஸ்ட் ஒன் வந்து அந்த மாதிரி ஒட்ட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் உங்ககிட்ட இதை ஜெனரஸாக க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ ஒன்றும் இல்லை, அது ஒட்டினாலுமே ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. ஸோ வாஃபிள் அயனை பொறுத்தும் உங்களுக்கு வந்து வாஃபிள் வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பட் இந்த வாஃபிள் ஸோ நம்மளோட வாஃபிள் அயனை பொறுத்தும் நம்ம வாஃபிள் வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக வருதுன்னு தெரியும். பட் இதோட டெக்ஸ்சர் வந்து வேறு லெவலில் இருக்குது. மேலே வந்து அவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது, உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது.